தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா? நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா? மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல, தமிழ்நாட்டு மக்கள் மனசிலிருந்து என்றைக்கும் மறையல. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடகு வச்சுட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம். தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் பாதி வழியிலே கலட்டி விடுபவர் எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்களை எல்லாம் பாதியிலே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இனி அதிமுக தொண்டர்கள் ஏமாறாமல் பிடித்து கொண்டால் சரி. அவர் யாரையும் எந்த நேரத்திலும் கலட்டி விடுவார். அதிமுகவில் பிரச்சனை என்னன்னா, பேசி தீர்த்துக்கிறது அவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகம், அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் சமாதானம் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து எல்லாம் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க? அதுதானே நாங்கள் கேட்குறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு சப்சிடரியாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை பேசுவதற்கு, பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு டெல்லி நிர்பந்திக்கக்கூடிய சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்துவிட்டு திரும்பியது பலவிதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது, பல விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கிறது. அரசு காரில் உள்துறை அமைச்சரை எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்க சென்ற பிறகு வேறொரு தனியார் வாகனத்தில் திரும்பி கைக்குட்டையால் தன் முகத்தை மூடிக்கொண்டதை முதலமைச்சர் தொடங்கி பல தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் ஓயுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக டெல்லியில் தெரிவித்து விட்டார். ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களுக்கு அந்த கட்சியில் இடமில்லை, வேண்டுமானால் அவர்கள் கூட்டணியில் இருந்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லிவிட்டு வந்ததாகவும்,
அமித்ஷா அதற்கு இசைவு தந்ததாகவும் சொல்கிறார்கள். உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவல்கள் உண்மை என்றால் யார் கை ஓங்கி இருக்கிறது? அமித்ஷாவினுடைய சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதா? டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்களுடைய நிலை என்ன? வலிமையான கூட்டணி என்பது சாத்தியமா என்கிற அம்சங்கள் ஒருபுறம். மறுமுனையில் டெல்லியை எதிர்த்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தும் புதிய கட்சிகளை எதிர்த்தும் முதலமைச்சர் காரசாரமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். நாம் விவாதிக்கலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தராசு ஷியாம், திரு MC ராஜன், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், தமாகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு KRT ரமேஷ். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஷாம் சாருடைய முதல் பார்வையை கேட்க விரும்புகிறேன். ஷியாம் சார், இந்த சந்திப்பு எந்த பின்புலத்தில் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பசும்பொன் தேவர், முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி டெல்லியில் போய் அமித்ஷாவிடம் மனு கொடுத்து விட்டு வந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பினுடைய அவுட்கம் என்ன? பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை காரணமாக இருக்காது. காரணம் என்னன்னா, அது ஏற்கனவே பல முறை அதிமுகவும் சொல்லியிருக்கிறது, பிற கட்சிகளும் சொல்லியிருக்கிறது, திமுக சொல்லியிருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஏகோபித்த கோரிக்கை தான் அது. தேவர் திருமணார் பெயரை விமான நிலையத்தில் சூட்ட வேண்டும், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும். இது நெடுங்காலமாக கிடப்பில் இருந்து வருகிற கோரிக்கை. 98 காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமியை அவரோட தேர்தல் பிரச்சாரம் இதுதான், மேலூர் தொகுதி தேர்தல் பிரச்சாரம். அது காரணம் இல்லை. கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே இருக்கிற இதுதான் காரணம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் பிழைபட மொழிகிறார். அதான் இதோட சிக்கல். எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார், அவருக்கு ஏது மன்னிப்பு என்று சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது இரட்டை இலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். அதையே மன்னித்து மீண்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர், அவருக்கு கட்சியிலே ஒருங்கிணைப்பாளர் பதவி, அதெல்லாம் பாரதிய ஜனதா பஞ்சாயத்துல வந்தது தானே. அப்போது மன்னித்தவர்களுக்கு இப்போது மன்னிக்க முடியாதா? மன்னிப்பு என்ன ஆன் ஆஃப் சுவிட்சா? மன்னித்த போதெல்லாம் ஆன் செய்து கொள்ள, வேண்டாத போது ஆஃப் செய்து கொள்ள. அரசியல் ரீதியாக பிழைபட முடிகிறார். அது போக அந்த ஒரு தெளிவு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவரது பேச்சு, அண்ணா பிறந்தநாள் பேச்சு, அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள், நேற்றைக்கு அவர் முகத்தை மூடி வெளியே வந்தது பெரிய விமர்சன பொருளாக பெரிய வைரல் வீடியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் அதை சொன்னார்கள். பொதுவாக கூட்டணிகளிலே நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்வார்கள், ரெயின்போ அலையன்ஸ் என்று சொல்வார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ரேக்டாக் அலையன்ஸ் என்று ஒன்று உண்டு, ஒட்டுத்துணி கூட்டணி, கதம்ப கூட்டணி. 4வது ஒரு கூட்டணி எங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்லிக் கொடுப்பாரு, வெயில் அலையன்ஸ். வெயில் அலையன்ஸ்னா VIL, முக்காடு கூட்டணி. முக்காடு கூட்டணினா ஏதாவது ஒன்றை மறைத்து கொண்டு கூட்டணி பேச முயற்சிப்பது, இதெல்லாம் அந்த முக்காடு கூட்டணியிலே வரும். அது நான் முதல் முறையாக இப்போது தமிழ்நாடு அரசியலிலே அதை நான் பார்க்கிறேன் இத்தனை வருட அனுபவத்தில். பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைப்பதெல்லாம் அவர்களது உரிமைதான். அதெல்லாம் நாம் தவறாக சொல்ல முடியாது. எல்லா கூட்டணிகளுக்கும் கொள்கை எல்லாம் தேவையில்லை. ஆனால் அதை வெளிப்படையாகவே இருந்து விட்டு போகலாமே. அதிமுகவில் ஏன் இந்த குழப்பம்? ஏன் அதிமுக பஞ்சாயத்து பிஜேபியால் செய்யப்படுகிறது? நாடோடி மன்னனின் கட்சி நமஸ்தே பூமியிலே எதற்காக நாணி குறுகி நிற்கிறது? இதெல்லாம் தான் கேள்வி. அது நாடோடி மன்னனுடைய கட்சி அங்கே டெல்லியில் போய் நிற்கிறத, அவங்க பிரச்சனையாக டெல்லியில் பேசுகிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. பொருந்தா கூட்டணி அப்படின்னு விமர்சனம் உண்டு. இப்போ முகமூடி கூட்டணின்னு விமர்சிக்கிறீங்க. அது தற்செயலாக நடந்த ஒன்று, அது எதையும் மறைக்க தேவையில்லை, வெளிப்படையாக நடந்த சந்திப்பு தானே இது அப்படின்னு அதிமுகவில் சொல்கிறாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இந்த விவகாரம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பல மாதங்களாக பேசப்பட்டு வந்தாலும் ஒரு கூட்டணி ஷீட் ஷேரிங் இதை நோக்கி அதை ஃபார்ம் அப் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் இது நடக்கிறதுனால இபிஎஸ் உடைய கரங்கள் முன்பை விட அமித்ஷாவை சந்தித்த பிறகு வலுவாயிடுச்சு அப்படின்னு ஏடிஎம்கேல சொல்றாங்க. அப்படின்னா செங்கோட்டையன் உடனே அதுக்கு மறைமுக பதில் தர்றாரு. பிரதமர் மோடியோட அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து
மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் கூறி நான் இன்னமும் பிஜேபி குட் புக்ஸ்ல தான் இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. பெரிய கொடுமை என்னன்னாக்க பிஜேபி கிட்ட யாரு அணுக்கமா இருக்கிறது, யார் இணக்கமா இருக்காங்க, யாரு பிஜேபியோட நெருங்கிய நண்பர்கள், இதுல போட்டி ஏற்படுது. அப்படி ஒரு மாநில கட்சி அப்படி செயல்பட முடியாதுல்ல. மாநில கட்சி கூட்டணி பேசினால் மத்திய கட்சி இங்க நிக்கணும். முதல்ல பெரிய கட்சிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு சிறிய சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் சீட்டு ஒதுக்குவாங்க. மாநில கட்சி தான் கூட்டணி ஒப்பந்தம் போடும். மத்திய கட்சி, அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும், மத்திய கட்சி என்பது எப்போதுமே மாநில கட்சிகளுக்கு கீழே தான் தமிழ்நாட்டுல வருது. அப்போ இயல்பாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? பாரதிய ஜனதாவோட அதிக நெருக்கம் காட்டுவது நான் தான் செங்கோட்டையன், நான் தான் வேலுமணி, நான் தான் எடப்பாடி பழனிசாமி, இப்படி அதுல எல்லாம் போட்டி போடுறாங்க. அப்படி போட்டி போடும்போது இது இயல்பாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வகையான ஒரு ஒரு வகையான அருவருப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? அதுதான் இதோட நான் சிக்கலாக இதை நான் பார்க்கிறேன். மற்றபடி யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாங்க. பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்க இல்லையா 1999. ஆனா இப்படியா நடந்தது? பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கவில்லையா 2001? ஆனால் இப்படியா நடந்தது? 98 அதிமுக கூட்டணி வைத்தது. போயஸ் கடத்துக்கு வந்தானுங்க ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆகும்போது. 2004 அதிமுக கூட்டணி பிஜேபியோட போயஸ் கடந்தன் ஒப்பந்தம் போட்டு போனாங்க. ஆக எப்போதுமே அப்படித்தான் நடக்கும். ஆனால் விசித்திரமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மட்டுமில்ல, அந்த கூட்டணி கட்சிகளின் பஞ்சாயத்திலும் தலையிடுவார்கள். ஏனென்றால் பாமக பஞ்சாயத்தில் தலையிடுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்தது. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. இது ஒன்றும் புதுசா அதிமுக நான் சொல்லல. பாமக பஞ்சாயத்துக்கும் பாரதிய ஜனதா போனது. அவங்க ஏதோ ஒன்றை சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லி அதுக்கு பிறகு தலையவே காட்டல அந்த பக்கம். எனவேதான் இந்த விஷயம் ரொம்ப விபரீதமாக தெரிகிறது. ஒரு கூட்டணி கட்சியினுடைய நன்மைக்காக செங்கோட்டையை ஒரு முறையீடு செய்கிறாரு, அதற்கு பிறகு இபிஎஸ்ஸை வரவழைச்சி பேசுகிறாங்க, ஒரு கூட்டணி சுமூகமாக இருக்கணும், வலிமையான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தில் செய்ததாக நீங்கள் பார்க்கல. மாறாக அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற முயற்சியாகவும் அதனுடைய நம்பகத்தன்மையை குறைக்கிற விஷயமாகவும் நீங்கள் பார்க்குறீங்க. பலவீனப்படுத்தி நம்பகத்தன்மையை குலைக்கிற முயற்சி அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கு. அவர்களே மாற்றி மாற்றி என்னங்க சொல்றாங்க, 2026 எங்களுக்கு முக்கியம் இல்ல, 2029 தான் முக்கியம். சொன்னது யார்? பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர். வழிமொழிந்தது யார்? பாரதிய ஜனதாவின் ராஜகுருவாக பார்க்கப்படுகின்ற குருமூர்த்தி அவர்கள். ஆக 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் இல்லையா? எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அப்படித்தானே இது போகுது. அப்ப 2029க்குள்ள அதிமுகவோட ஓட் பேங்க் ஏற்கனவே எங்க சாப்பிட்டு இந்துத்துவ ஓட் பேங்க் ஜெயலலிதா காலத்திலே உண்டுங்க. அது இப்ப கிட்டத்தட்ட பிஜேபி பக்கம் போயிருச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக ஓட் பேங்க் எரோட் ஆகும்ல. அதிமுகவில் இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் பாரதிய ஜனதாவோட இணக்கமாகவோ அல்லது வணக்கமாகவோ போகத்தானே ஆசைப்படுறாங்க. பிணக்கு காட்டுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையே. ஓகே, திரு புரட்சி கவிதாசன், அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறின ஓபிஎஸும் டிடிவியும் மீண்டும் வருவதற்கான சூழல் இந்த சந்திப்புக்கு பிறகு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவை பலவீனப்படுத்தி அதனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குற ஒரு லாங் டைம் பிளான் பிஜேபிக்கு இருக்கு. அது டெல்லியில் வெளிப்படுது. ஏடிஎம்கே இந்த விவகாரத்தில் டெல்லிக்கு போய் தங்கள் பிரச்சனையை பேசிட்டு வர்றது சகிக்க முடியலைன்னு திரு ஷியாம் ஆதங்கப்படுறார். என்டிஏ கூட்டணியுடைய தலைமை சிற்பி அப்படின்னு சொன்னால் இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தமிழகத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவர் தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு சென்று விட்டார். இதற்கு பிறகு அதில் எந்த விதமான பிசுருக்கும் வேலை இல்லை. அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் மாண்புமிகு எடப்பாடியார் தான். என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக இணைந்த கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிய பிறகு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய பங்குதாரராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் டெல்லிக்கு செல்வது, அமித்ஷா அவர்களை சந்திப்பது, துணை ஜனாதிபதி அவரை சந்திப்பது, வாழ்த்து தெரிவிப்பது, அதுபோல் வாக்களித்த எம்பிக்களோடு சென்று சந்திப்பது, இது எல்லாம் அரசியலில் ரொம்ப ரொம்ப சகஜம். ஆனால்
மாமேதை மார்க்ஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்வார் அடிக்கடி வரலாற்றில். உத்தவ் தாக்கரே, சரத்பவார் அல்லது டெல்லி பஞ்சாயத்துகள் இதிலெல்லாம் நீங்க சொல்றது சகஜம். ஆனா தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவோ அதிமுகவோ எத்தனை சீட்டை தர்றது, எந்த இடத்தை தருவது, யாரை சேர்ப்பது, யாரை சேர்க்கிறது இல்லைன்றத அது திமுக தலைமையோ அதிமுக தலைமையோ அது சென்னையில் தான் முடிவு செய்வார்கள். டெல்லியில் இருக்கிறவங்க வந்து இடம் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்குற இடத்துல தான் இருப்பாங்க. அப்படித்தான் இத்தனை காலமும் தமிழ்நாட்டு அரசியல் இருந்தது. இன்னைக்கு அந்த டிஎன்ஏவை மாத்துறாங்க அதிகாரத்தை பயன்படுத்தின்றதான் குற்றச்சாட்டு. இல்லை, அதுதான் வரலாறு மாறும் அப்படிங்கிறது தான், வரலாறு திரும்பும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தேசிய கட்சிகளுடைய ஆட்சியிலே தான் தமிழகம் இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், இது மாதிரி ராஜகோபாலாச்சாரியார், அது மாதிரி தேசிய கட்சியினுடைய நிழலிலே தான் தமிழகம் இளைப்பாரி கடந்தது. அதில் மாற்று சக்தியாக, மாற்று சித்தாந்தமாக திராவிட இயக்க ஆட்சி வந்த பிறகு, ஏறத்தாழ 58 ஆண்டுகள் ஆட்சி வந்த பிறகு, பெரும்பான்மையாக இருதுருவ அரசியல் இருந்தாலும் கூட கூட்டணி இல்லாத ஆட்சி, அதாவது கூட்டணி இல்லாத போட்டி என்பது கிடையவே கிடையாது. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, ஏற்கனவே அண்ணன் சியாம் அவர்கள் பதிவு செஞ்சாங்க, அது வானவில் கூட்டணி என்று சொல்லி பொருந்தா கூட்டணியை கூட பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அமைத்தார். ஏன் அப்படின்னா காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கருத்தில். அதனால அரசியலில் முரண்பாடுகள் என்பது நிரந்தரம் கிடையாது, உடன்பாடுகள் என்பது நிரந்தரம் கிடையாது. தேர்தல் அரசியல் என்பது தேவை அரசியல், வெற்றிக்கான அரசியல், பங்கு கிடைப்பதற்கான அரசியல், கௌரவத்திற்கான அரசியல் என்று மாறிவிட்ட பிறகு யார் வேண்டுமானாலும் யாரையும் சந்திக்கலாம், என்னன்னாலும் பேசலாம். ஏன் டெல்லிக்கு போகக்கூடாதா, சந்திக்கக்கூடாதா? 100 முறை போகணும். அதிமுகவில் இருக்கிற அத்தனை அணித்தலைவர்களும் போகணும். அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவுக்கு போன ரகுபதி அவர்கள் போகணும். ஆமாம், ஏவா வேலு அவர்கள் போகணும். அது மாதிரி திமுகவில் இருக்கிற செல்வ கணபதி போகணும். பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது போய் கட்கரிட்ட பார்த்து தமிழ்நாட்டோட ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டு வராரு அவர், ஹைவேஸ் மினிஸ்டர். நலத்திட்டங்கள் வளர்ச்சிக்கு பேசுறது வேற. எடப்பாடியார் அவர்களும் இல்ல, எடப்பாடியார் அவர்களும் அவர் பல கோரிக்கைகளை கொண்டு சென்று இருக்கிறார். நீங்க பாருங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா வேணும்னு சொன்ன கோரிக்கை என்ன சார் ஆச்சு? இப்ப திடீர்னு நீண்ட இழப்பு இடைவெளிக்கு பிறகு முத்துராமலிங்க தேவருக்கான பாரத ரத்னான்னு எடுத்துட்டு போறாங்க. இது வந்து அரசியல் பேச்ச, கூட்டணி பேச்ச மறைத்து திசை திருப்புறதுக்கான முயற்சியா? ஐயா, முத்துராமலிங்க தேவர் வந்து உப்பாறு மிக்காரம் இல்லாத தென்னகத்தினுடைய சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லக்கூடிய பொருத்தமான தலைவர், மாபெரும் தலைவர். அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைப்பதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்க வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசுவதை வந்து ஏற்கல. ஏன்னா சந்தித்தது 8 அதிமுக முக்கிய தலைவர்களும் எடப்பாடியார் அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். அதில் 8+1 9 பேரும் கூட்டறிக்கையாவோ தனித்தனியாகவோ அல்லது எடப்பாடியார் மாத்திரம் அதிகாரப்பூர்வமாக இதற்காகத்தான் சந்தித்தேன். இப்போதைக்கு அவர் அதிகாரப்பூர்வமான செய்தி என்ன அப்படின்னா, மாண்புமிகு மேதகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக சென்றோம், மரியாதை நிமித்தமாக அமித்ஷா அவர்களை சந்தித்தோம் என்கிற 2 வார்த்தை மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான வார்த்தை. லாஸ்ட் டைம் கூட அதான் சார் சொன்னாரு, அதிகாரப்பூர்வமா டெல்லியில இருக்கிற கட்சி ஆபீஸ பார்க்க வந்தேன்னு சொன்னாரு. 3 கார் மாறி போய் பேசினாரு. நெட் என்ன, நெட் ரிசல்ட் என்ன? உங்களை நம்பி வந்தா செங்கோட்டைய நிலைமை என்ன? நீங்க வச்சு உங்களால பராமரிக்கப்பட்ட OPS ஓட நிலைமை என்ன? உங்க கூட்டணியில போன தேர்தலில் போட்டிட்டு டிடிவி தினகரன் நிலைமை என்ன? உங்க கூட்டணியில இருக்கிற 2 கட்சிகள் இந்த கோரிக்கை எதிர்க்கிறாங்க. ஜான் பாண்டியனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் உங்க கூட்டணியில இருக்கிறவங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி இதற்கு எதிர்க்கிறாங்க. இந்த டிமாண்ட்ல என்டிஏல இதுல கருத்தொற்றுமை இருக்கா? இல்லங்க, அதாவது இல்ல, மதுரை விமான நிலையத்திற்கு பெரும்பான்மையான நிலத்தை ஒப்படைவு செய்தவர்கள் சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள். அவர்களுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை. அதுக்கு சமமான கோரிக்கையை தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
இந்த பிணக்கில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் பாரத ரத்னா விருதை தேவர் திருமகனாருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எடப்பாடியார் போனதாக செய்திகள் வருகின்றன. அதிகாரப்பூர்வமாக அதை நான் சொல்லல, செய்திகள் வருகிறது. அது தவறு ஒன்றும் இல்லை. செய்தி அத போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? இது கேமஃப்ளேஜ் பண்றாங்க சார். பேசிய விஷயம் வேற இல்ல. ஒரே ஒரு செய்தியை இது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மனு, இத வந்து டிபேட் பண்ற அளவுக்கு அவ்வளவு சீரியஸான இதுவா? ஒரு செய்தி இல்ல, ஒரு மன்றத்துல போட்டு அனுப்புற தீர்மானத்தையே பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. கோரிக்கை மனுவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க போறாங்க. குணா சார், சார் பொலிட்டிக்கல் பாயிண்ட் வாங்க சார். ஒரு செகண்ட் நான் எம்சி ராஜனுடைய கோணத்தை கேட்டது எம்சிஆர். நீங்க வந்து காலில் விழுந்த பிறகு கட்சிப்புல மறைச்சு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அவர். இதுதான் முத தடவை காலில் விழுவதா இல்லை, ஏற்கனவே காலில் விழுந்தவர் தான். பிஜேபி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதை தான் இது. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. இல்ல, பிஜேபி ஆம் ட்விஸ்ட் பண்ணுதா? ஏபிஎஸ் ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்களா? இபிஎஸ் வந்து திருப்பி திமிரி அடிக்கிறாரா? திருப்பி திமிரி அடிக்கிறதுலாம் இல்லை, நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆம் ட்விஸ்ட் பண்ணுறதுங்கிறத விட ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 38% உனக்கு 20, எனக்கு 18, ஆக எனக்கு 114 சீட்டு வேணும். அந்த மாதிரியான ஒரு இது, அந்த இதில் வந்து நெருக்கடிக்கு தள்ளுறாங்க. இந்த அலையன்ஸை ஏற்றுக்கிறியா டிடிவி ஓபிஎஸ் இவங்கள, இல்லை அவங்கள நாங்கள் பார்த்துக்கணுனாக்க எங்களுக்கு எவ்வளவு? ஸோ இந்த இதில் வந்து இபிஎஸ் என்ன எடுக்க போகிறார்? ஷ்ரூட் பாலிட்டிஷியன் தான், பட் ஆனால் இதுதான் முத தடவை அவர் வந்து குனிஞ்சு போகிறதில்லை. இல்லை, ஏடிஎம்கே மீண்டும் மீண்டும் 2 பாயிண்ட் சொல்கிறாங்க சார். ஒன்று, இது முதல் முறை அவர் தலை தாழலை, ஏற்கனவே குனிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும், அப்படி செய்வது என்பது தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மையை பாழாக்குறது. 2 நரேட்டிவ் நடக்குது. ஒரு புறத்தில் ஏடிஎம்கேனுடைய செயல்பாடு, அது தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறது, அதனுடைய கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆகுதுன்றது ஒரு சைடு. இன்னொரு சைடு டெல்லியின் மீதான அட்டாக்கை முதலமைச்சர் கூர்மைப்படுத்துறாரு. காவி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, அது நல்லது இல்லைன்றாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு இன்னொரு கவுண்டர் நரேட்டிவை அவர் பில்டு பண்றாரு. சிஎம்மோட நேரேட்டிவ் வந்து பெர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபைட். ஏன்னா அவங்களோட தொடர்ந்த நேரேட்டிவ் இது. அந்த நேரேட்டிவுக்கு வந்து இவர் இடம் கொடுத்துட்டார். எப்போ என்னைக்கு என்டிஏவில் திரும்ப போய் சேர்ந்தாரோ அப்பயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா 24 தேர்தலில் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆதாயம் இருந்திருக்கு. ஏடிஎம்கேவுக்கு ஒரு பிஎம் கேண்டிடேட் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கலாம். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் வரப்ப குறைந்த இடைவெளியிலே நீங்கள் வந்து திரும்ப பிஜேபியோட சேர்றப்ப உங்களோட கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது? உங்கள் கட்சியில் இருந்தக்கூடிய முஸ்லீம் ஃபேஸஸ், ப்ராமினன்ட் முஸ்லீம் ஃபேஸஸ் அவங்களே வெளியே போயிட்டாங்க. சரி, இந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட்டணியில் இருந்த பிரேமலதாவையோ இல்லை எஸ்டிபியோ நீங்கள் கலந்து ஆலோசிச்சிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போன பிற்பாடும் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போனார். அந்த பரட்டி அடிக்கிறதுங்கிறது இதுதான் முத தடவை இல்லை. இல்லை, சுற்றுப்பயணம் செஞ்சு தன்னுடைய பலம் என்னன்னு பிஜேபிக்கு உணர்த்திட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்களே. அந்த மாதிரி அண்ணாமலை சொல்லலாம், எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் வருது அப்படின்னு. ஆனால் கூட்டம் வரதெல்லாம் ஓட்டாக மாறினதுனாக்கா அரசியல், தமிழ்நாடு அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி இருந்திருக்கணும். அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது, அப்போசிஷன் ஸ்பேஸை வந்து எடப்பாடி விட்டுட்டாருங்கிறது தான் நிதர்சனம். இன்னைக்கு வந்து அப்போசிஷன் ஸ்பேஸை விட்டுட்டாருங்கிறத விட பைபோலாரிட்டிங்கிறத மல்டிபோலாரிட்டி ஆக்கிட்டாரு. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடிங்கிறது இன்னைக்கு கிடையாது, மற்ற முகங்கள் வந்திருக்கு. அதுதான் எடப்பாடியோட மிகப்பெரிய சரிவு. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கிறது இன்னைக்கு மாறி போனதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, எடப்பாடி தலைமையிலான அதிமுக. ஓகே, திரு ஆலூர் ஷானவாஸோட கோணத்தை, திரு ஆலூர், இந்த டெவலப்மெண்ட் 2 டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள், பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்ட கட்சிகள், பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிய கட்சிகள் இந்தியா முழுவதும் சிதைவையும் அழிவையும் சந்தித்திருக்கின்றன. எதிர்த்து நின்ற கட்சிகள் மட்டுமே உயிர்ப்போடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றன. மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரத்தோடு நிற்கின்றன. அதை நம்ம பார்க்குறோம். அதிமுக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு முழுக்க பாஜகவினுடைய கைப்பிடிக்குள் போய்விட்டது. பாஜக சொல்கிறது தான் நடக்கும், அதிமுக சொல்கிறது அங்கே நடக்காது. அதிமுக தன் முடிவை தானே எடுத்தாலும் கூட அந்த முடிவு கடைசியில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, செல்லுபடி ஆகாது. அதை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம்.
ஒரு ஷியாம் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார். சட்டமன்றத்தில் எடப்பாடி அரசை எதிர்த்து வாக்களித்தார்கள் 11 எம்எல்ஏக்கள். நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ வாக்கு போட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வாக்கு போட்டவங்க வெறும் 11 எம்எல்ஏக்கள். அவங்க வாக்கு போட்டதுனால அந்த ஆட்சி கவலை. அப்போது அவர்கள் மீது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம பார்த்துருக்கோம். உடனே அவங்க வேலை அதுதான் செய்வாங்க. ஆனால் கடைசி வரை அந்த 11 எம்எல்ஏக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்து திரும்ப அவங்களுக்கு பதவி கொடுத்து திரும்ப அந்த ஆட்சியை கொண்டு போனார் எடப்பாடி. இது இந்த அதிசயத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அப்படி ஒரு அதிசயம் அதிமுகவில் நடந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ பாஜக பின்னிருந்து இயக்கியதனால் 11 பேராக இருந்தாலும் சொற்ப எண்ணிக்கையில் அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி கட்சி இல்லைன்னாலும் அவங்க பின்னாடி மிகப்பெரிய தொண்டர்கள் இல்லைன்னாலும் பாஜக இருப்பதனால் அவங்க மேலே எதுவும் செய்ய முடியவில்லை எடப்பாடியால். எதுவும் செய்ய முடியாது மட்டுமில்லை, நடவடிக்கை எடுக்காது மட்டுமல்ல, உள்ள திரும்ப சேர்த்து பதவி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டார். அப்போ எடப்பாடியினுடைய முடிவு வேற. ஆனால் அந்த முடிவு அவரால் எடுக்க முடியல. ஓபிஎஸ்ஐ சேர்க்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடியுடைய முடிவு. ஆனால் அதை செய்ய முடியல. ஓபிஎஸ்ஐ நீக்கணுங்கிறது தான் எடப்பாடியுடைய முடிவு. ஆனால் அதை செய்ய முடியல. ஏன்னா பிஜேபி அதை செய்ய விடாது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு வேலையாவதற்கு ஒரு ஆளை ஏவு விடுவது, அவங்கள வச்சு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டு விளையாடுறது, அந்த வேலை முடிஞ்சோன்னா அவங்கள தெருவில் விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறதையும் பிஜேபி ஒரு வழக்கமாக கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்குறோம். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்தாங்க 24 தேர்தலில். வெளியே வந்த பிறகு அவங்க திரும்பவும் சேரமாட்டவங்க திரும்ப சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி. ஆனால் என்ன நடந்துச்சு? செங்கோட்டையனை வச்சு நிர்மலா சீதாராமனோட 2 சந்திப்பை நடத்துகிறாங்க பிஜேபி. அதுக்கப்புறம் அமித்ஷா சென்னைக்கு வர்றாரு. திடீர்னு எடப்பாடி போய் பக்கத்தில் உட்கார்றாரு. கூட்டணியை அமித்ஷாவே அறிவிச்சிட்டு போகிறாரு. இது பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் 2 மாதமாக செங்கோட்டையன் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை. அப்போது அதிமுகவை திரும்ப கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு, அந்த கட்சியை பணிய வைப்பதற்கு, தன் விருப்பப்படி இழுப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அவர் உடனே அவரை வச்சு ஒரு 2 சந்திப்பை நடத்துகிறாங்க. சந்திப்பு நடத்தப்பட்ட உடனேயே கூட்டணி அறிவிக்கப்படுது. கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அவர் சந்திக்க காணும். 3 மாசமா எந்த சந்திப்பும் கிடையாது. செங்கோட்டையன் இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அதே செங்கோட்டையன் கிளம்பி வர்றாரு. அப்போ நீங்கள் கூட்டணிக்கு முன்னாடி சந்திச்சிங்கன்னா கூட சரி, ஏதோ ஒரு தலைவரை சந்திக்கிறீங்க, ஏதோ உங்களுக்குள்ள டைம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கூட்டணி வச்சாச்சு. எடப்பாடியோட நீங்கள் கூட்டணி வச்சாச்சு. அதிமுகவோட கூட்டணி அறிவிச்சாச்சு. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களே எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன பிறகு, அவர் தலைமையில் தான் இந்த அணின்னு சொன்ன பிறகு, அவர் கட்சிக்குள்ள அவரை எதிர்த்து அவரை ஏற்க முடியாதுன்னு ஒருத்தர் கலகம் புரிகிறார்னா அவரை எப்படி கூப்பிட்டு சந்திக்கிறீங்க? இது எந்த கட்சி செய்யும்? இந்த மாதிரி அவரை எப்படி நீங்க சந்திக்கிறீங்க? அதை எடப்பாடி இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வந்துட்டாரு. இனிமே ஏடிஎம்கே விவகாரத்துல வேற யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் என்னோட மட்டுமே டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு பேசிவிட்டு வந்ததாக அதிமுக தரப்புல சொல்றாங்க. அது எந்த உண்மைன்றது இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இது வரக்கூடிய தேர்தல்ல அதுவே திமுக வர்சஸ் ஏடிஎம்கே, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு இருமுனை போட்டி என்பதை மழுங்கடிச்சிட்டாரு ஏடிஎம்கே தலைமை அப்படின்னு சொல்றத திரு எம் சி ராஜன் வைக்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? காலில் விழுந்த பிறகு கர்ஷீஃப்ல எதுக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்ற விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது இனிமேல் யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க, என்கிட்டயே பேசுங்கன்னு அமித்ஷாட்ட போய் எடப்பாடி சொன்னதே உண்மை, அந்த வெர்ஷன் தான் நடந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட பிஜேபி இப்படி நின்றுமா? இவர் போய் சொன்ன உடனே எல்லாத்தையும் பேசாமல் விட்டுருமா? பிஜேபி அப்படித்தான் மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சுருக்கா? அதிமுக விஷயத்தில் அப்படி தான் செஞ்சுருக்கா? சரி சொல்லிட்டாங்க, முதல்ல இப்படி சொல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து விடுதில்லை. அதுவே எப்படிப்பட்ட ஒரு சீரழி பாருங்க. ஒரு பெரிய கட்சியை இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்சியை இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் பிஜேபி. ஆனால் இவர் அங்கே கூப்பிட்டு எங்கள் கட்சியிலேருந்து யாரும் என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அதுவே பாருங்க, அதுவே அந்த கட்சியினுடைய பண்பை குலைக்குது இல்லை, அதிமுகவுடைய பண்பை, அதிமுகவுடைய தனித்தன்மையை சீர்குலைக்குது இல்லை. அப்போ பாஜக தான் எல்லாமே, நாங்கள் நினச்சா உங்கள் கட்சியிலேருந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு பேசுவோம், உங்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு பக்கம் சொல்லுவோம், உங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவிப்போம், உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சிக்குள்ளே யார் வந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு சந்திப்போம்,
நீங்க அப்புறம் அந்த நெருக்கடிக்கு உள்ளாயிட்டு நீங்க திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிக்கணும். எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. எடப்பாடி போய் டெல்லியில போய் யாரை என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு இப்ப சொல்ல வச்சிருக்கு பாருங்க பிஜேபி. கெஞ்ச வச்சிருக்கு பாருங்க, கேட்க வச்சிருக்கு பாருங்க. இதுதான் பிஜேபியோட அரசியல். இப்படி எந்த கட்சியும் செய்யாது. எந்த கட்சி இப்படி செஞ்சிருக்கு? ஒரு தலைமையை எதிர்த்து அந்த கட்சிக்குள்ள கலகம் செய்யறவங்கள எதிர்கட்சியா இருந்தா என்டர்டெயின் பண்ணுவாங்க. சரி, அந்த கட்சியை வந்து எப்படி காலி பண்ணலான்னு பார்ப்போம், அந்த கட்சியை எப்படி பலவீனப்படுத்தலான்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்கட்சியா இருந்து செய்யறத பார்த்திருக்கோம் அரசியல்ல. ஆனா கூட்டணி கட்சியா இருந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக உள்ளிருந்து கலகத்தை செய்ய வச்சு அந்த கலகத்திற்கு வந்து முன்னாடியும் சந்திப்பு பின்னாடியும் சந்திப்பு அப்படின்னா இது எந்த கட்சி செய்யும்? அதனால தான் அதிமுகவினுடைய முடிவை அதிமுக எடுக்க முடியாது. பிஜேபி சொல்றது தான் நடக்கும். இப்ப போய் இவர் சொன்ன உடனே அவங்க நிறுத்திடுவாங்களா? அவங்களுக்கு அடுத்தது அவங்க கண்டிஷனுக்கு எடப்பாடி எதுக்கையாவது முரண்பட்டார்னா எடப்பாடியை பணிய வைப்பதற்கு திரும்ப இன்னொரு குரல் அங்கிருந்து கிளம்பும் அதிமுக இருந்து. இதுதானே 8 வருஷமா பார்க்கிறோம். ஓபிஎஸ் கிளம்பி வந்தார், பார்த்தோம் சசிகலாவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் டிடிவியை வச்சு ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப தெருவில் விட்டுட்டாங்க. ஓபிஎஸ் தெருவில் விட்டுட்டாங்க. அப்புறம் எடப்பாடியோ ஓபிஎஸ் நீங்க தெருவில் விடப்பட்டதாக எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ மீண்டும் என்டிஏக்கு போக மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்குங்கன்னு டெல்லி சொல்லிட்டா அவங்க வந்து அந்த முடிவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய பிடி டெல்லியில் இருக்கும்போது டெல்லியில தானே போய் இவர் பேச முடியும். அதுதான் சொல்றோம். எல்லா முடிவையும் டெல்லி எடுக்குதுங்கிறது தானே. ஓபிஎஸ் விஷயமா இருந்தாலும், டிடிவி விஷயமா இருந்தாலும், சசிகலா முதலமைச்சராக முடியாம போன விஷயமா இருந்தாலும், அவங்க பொதுச் செயலாளராக அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் தொடர முடியாம போனதா இருந்தாலும், எடப்பாடி இன்னைக்கு வந்து எடுக்கிற முடிவு, அவர் பிஜேபி வேணான்னு வெளியே வந்தாரு, அந்த முடிவை கன்வியூ பண்ண முடியாம செங்கோட்டையனை வச்சு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள்ள திரும்ப கொண்டு வந்ததா இருந்தாலும், இப்ப அவரை மீண்டும் வேற வேற விஷயங்களுக்கு பணிய வைக்கிறதுக்கு அதே செங்கோட்டையனை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணதா இருந்தாலும் எல்லாமே டெல்லி தானே பண்ணுது. எல்லாமே டெல்லி தானே பண்ணுது. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க ஒரு கூட்டணி, உங்க கூட்டணி தலைவரை சந்திக்க போறீங்க. யாராவது வந்து வேற காரணம் சொல்லிட்டு போவாங்களா? நான் வந்து ஆபீஸ் திறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? நான் வந்து இங்கே போறேன், ஹரித்வாருக்கு போறேன், மன நிம்மதிக்கா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானங்க. வேற யாரும் நீங்க சந்திக்க போகலையா? வேற எதுவும் சட்டவிரோத செயலுக்கு செய்யறதுக்காக போகலையா? அரசியல் ரீதியாக உங்க கூட்டணியை சந்திக்க போறீங்க, கூட்டணி தலைவரை சந்திக்க போறீங்க. நீங்களே சொல்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளுக்காக போறீங்க, தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகளுக்காக போறீங்க. அதுல என்ன வந்து ஒளிவு மறைவு? டெல்லியில போய் இறங்கி நின்ன உடனே எடப்பாடிட்ட கேட்கறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, அமித்ஷாவை சந்திக்க போறீங்களான்னு வேற கேட்கறாங்க. இல்ல நான் கட்சி ஆபீஸ் பார்க்க வந்தேங்க, எங்க ஆபீஸ் இப்பதான் திறந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பல கார் மாதிரி போறீங்க. இப்ப நேத்து வந்து போன கார்ல திரும்பி வராம வேற கார்ல மோத்த மூடிட்டு வர்றீங்க. என்ன இது எப்படி மலிவான அரசியலா போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நம்ம பார்த்தது இல்லையே. ஒரு கம்பீரமான அரசியலை தான் பார்த்துருக்கோம் எந்த கட்சியா இருந்தாலும். ஆனா இப்போ வந்து ஒரு கூட்டணி தலைவரை இப்படி மறைமுகமா ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்க போறோம்னு ஏன் முன்கூட்டி சொல்லாம போறீங்க? அப்படின்னா உங்களுக்கே தெளிவில்லை, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. அதாவது எடப்பாடி அமித்ஷாட்ட டைம் வாங்கிட்டு போகல, அமித்ஷா கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியாது இவங்களுக்கு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. முன்கூட்டி தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க, முன்கூட்டி தெரிந்தாதான் சொல்லுவாங்க எதுக்கு கூப்பிட்டுருக்காரு, என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்காருன்னு பேசினாதான் தெரியும். அப்போ முன்கூட்டி எப்படி சொல்ல முடியும்? முன்கூட்டி மைக்க நீட்டினா வேற காரணம் தான் சொல்ல முடியும். நான் அதுக்கு வரல, இதுக்கு வரல, நான் இதுக்கு வந்தேன், அதுக்கு போறேன், ஹரித்வாருக்கு போறேன், அங்க போறேன், இப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, செங்கோட்டையனுக்கு தெரியாது அமித்ஷா இப்ப கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது இப்ப கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அதனால காரணம் தெரியாம போய் இவங்க போய் அவங்க சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வர்றதை பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சந்திப்புக்கு பிறகும் அதிமுக சொன்னது நடைமுறைக்கு வந்திருக்கா, பிஜேபியினுடைய எண்ணம் போக்கு நடைமுறைக்கு வந்திருக்கான்னு பார்த்தா நீங்க 8 வருஷம் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நீங்க அதிமுக எடுத்து ஒரு மறு ஆய்வு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு அசைவுலையும் பிஜேபியின் எண்ண போக்கு வெளிப்பட்டிருக்கும். பிஜேபியிலே இல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபி ஆதரவாளராக இருக்காரு, பிஜேபியினுடைய நலன் விரும்பியா இருக்காரு, அவரு சொல்றதெல்லாம் நடக்குது. ஒரு அமித்ஷா சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றது நடக்குது. அப்போ அமித்ஷாவுடைய குரலும் ஆடிட்டர் குருமூர்த்தி குரலும் வேற இல்லைங்கிறது தெரியுதா? இப்ப 26 பிஜேபியோட இலக்கு இல்லைன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிட்டாரு. அப்படித்தானே இப்ப போற போக்க பார்க்கிறோம். அப்ப என்னன்னா அதிமுக ஒரு தலைமையின் கீழ் ஒருபோதும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதுல பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கு. சசிகலாமா தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுகவை சிதைச்சது யாரு? அதுக்கப்புறம் எடப்பாடி தலைமையில மிச்ச சொச்சம்லாம் சேர்ந்து ஒரு 20-23 விழுக்காடு வாக்கு அளவுக்கு அவர் இப்போ ஒரு வலுவான தலைமையா இருக்காரு.
இப்ப அந்த தலைமைக்கு எதிராக கலகத்தை தூண்டி இப்ப அந்த தலைமையை சிதைப்பது யார்? அவரை சேர்த்துங்க, இவரை புரட்சி கவிதாசன் எடப்பாடி வலுவாயிடக்கூடாது அப்படின்னு அவரை வீக்கன் பண்றீங்க, அவரையும் வீக்கன் பண்ற முயற்சியில பிஜேபி ஈடுபடுதுங்கிறாரு திரு ஆலூர் ஷானவாஸ். அதனால தான் நான் ஏற்கனவே பதிவு பண்ண வந்தேன், இடைமறிச்சிட்டீங்க. அந்த கார்ல் மார்க்ஸ்ங்கிற மாமேதை சொல்லுவார், அதாவது எதிரி உன் பார்த்து அஞ்சுகிறான் என்றால் நீ சரியாக இருக்கிறாய் என்று பொருள். எதிரி உன்னை கர்ணகொடூரமாக விமர்சிக்கிறான் என்றால் நீ மிகச்சரியாக இருக்கிறாய் என்று பொருள் அப்படிமாங்க. மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு முகமூடியார் என்று கேவலப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா வலிக்கிறது, திமுகவுக்கு வலிக்கிறது. முகமூடியார் சென்றார் என்றோ அல்லது முகமூடியார்னு சொன்னது திமுக இல்ல, திரு தினகரன் அவர் என்டிஏ இல்லங்க. இல்ல 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 நீங்க யாருனாலும் சொல்லட்டுங்க. அதாவது இன்னைக்கு திமுகவுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் இன்றைக்கு முப்பெரும் விழாவை கூட ஒப்பாரியாகத்தான் வைத்திருக்கிறார். எடப்பாடியாருக்கு எதிரான ஒப்பாரி விழாவாகத்தான் வைத்திருக்கிறார். முப்பெரும் விழாவில் பேச வேண்டிய பேச்சா அது? எடப்பாடியார் எப்படி போனாரு? ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் போகணுமா? இதே திமுக பிஜேபியோடு கூட்டணி அமைக்கலையா? விசிக பிஜேபியோடு கூட்டணி அமைக்கலையா? யார் கூட்டணி அமைக்கல? அப்ப அப்பெல்லாம் பிரச்சனை வந்து அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லங்கிறது தானே. இல்லையா? என்ன வெளிப்படைத்தன்மை இல்லையா? அதுல எல்லாத்தையும் சொல்லணும். வெளிப்படையான சந்திப்பு நடக்குது, சந்திப்பு நடக்குது, அதன் பிறகு வரார்ல, ஏன் மூடிட்டு வரணும்? சார் வெற்றிக்கான சூத்திரம் ஏங்க நீங்க மூடிக்கிட்டு வந்தாருங்கிறீங்க. அவர் வந்துட்டு யதார்த்தமா டவல் எடுத்திருக்கிறாரு. ஒரு மைக்ரோ செகண்ட் நீங்க தயவு செய்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மீடியாக்கள் மாதிரி தவறா நினைக்காதீங்க, நான் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமா சொல்லல. ஆனா ஏன் இப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சரை பாஜகவை வலிந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிற பிஜேபியில சேர்றதுக்கு முன்னாடி நெடுங்காலமா ஆதரிச்சிட்டு இருக்கிற தேசிய நாளிதழ் ஒண்ணே அப்படி போடுதே சார், எதிர்க்கட்சி மீடியா இல்லாது சார் போடுது சார். அதாங்க தேசிய நாளிதழ் அவ்வளவு பேருமே. நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா வீட்டுக்கு தானே போனாரு, இல்ல வெளிநாட்டுக்கு போனாரா? ராகுல் காந்தி மாதிரி திடீர்னு காணாம போனாரா? பாதுகாப்பு போய் ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ்ல போய் பேசிட்டு வந்தா தப்பு இல்ல சார். ஏங்க பாயிண்ட் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போறதோ பிரதமர் வீட்டுக்கு போறதோ பகிரங்கமாக இந்த போறது யாரோ ஒருவர் இல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், அஇஅதிமுக ஒரு பெரும் இயக்கத்தினுடைய தலைவர். அவர் இந்த பர்பஸ்க்காக பார்த்தாரு. அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க சார், எதுக்காக தலைவர் போய் பார்த்தாரு, அவர் பார்த்த பிறகு என்ன பேட்டி கொடுத்தாருன்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? இல்லங்க இது லாஜிக்கே இல்ல சார். சார் லாஜிக்கே சரியில்லை சார். அதாவது ஒரு பொறுப்புள்ள உள்துறை அமைச்சரை ஒரு கூட்டணி கட்சி தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் சந்திக்கிறது உலகறிய சந்திக்கிறார், உலகறிய திரும்பி வருகிறாரு. ஏன் கர்ச்சீப்பு வச்சு மூடிட்டா 1000 கைகள் கொண்டு ஆதவனை மறைத்து விட முடியுமா? அதனால சந்திப்பெல்லாம் குறை சொல்லல, இல்லாம போயிருமா? இது என்ன போறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை பார்க்க போகலன்னு தான் சொல்றாரு பொதுக்கூட்டத்துல. இங்க பாருங்க, அமித்ஷாவை பார்க்க போகலன்னு சொல்றாரு, ஆனா அங்க போய் பார்க்கறாரு. இல்லங்க சுயமரியாதை தான் முக்கியம்னு முதனா ராத்திரி சொல்றாரு சார். சார் சுயமரியாதையோடு தான் சார் வந்திருக்கிறாரு, சுயமரியாதையோடு தான் சார் பேட்டி கொடுக்கிறாரு, சுயமரியாதையோடு தான் பேசுறாரு. இப்ப தன்மானத்தோடு தான் இருக்கிறாரு, தன்மானத்தோடு தான் பேட்டி கொடுக்கிறாரு. நீங்க ஊர்வனன்னு சொன்னீங்க, அதை கூட சொன்னாரு, பெரியவங்க காலில் விழுகிறது தப்பு இல்லையே அப்படின்னாரு. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. சசிகலா அவர் பெருந்தன்மையை நீங்க பாராட்டுறீங்க, ஆலூர் ஷானவாஸ் நீங்க விமர்சிக்கிறீங்க, குறுக்கிட்டீங்க திரு ஆலூர். இல்லங்க இல்ல அதாவது சார் பிஜேபி தலைவர்கள் அதிமுக தலைவர்களை சந்திப்பதும் அதிமுக தலைவர்கள் பிஜேபி தலைவர்களை சந்திப்பதும் கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க கூட்டணி அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் அதை நான் சந்திக்க தான் போகிறேன்னு ஏன் சொல்ல மாட்டுறாங்கங்கிறது தான். எந்த தலைவரும் கூட்டணி தலைவரை சந்திக்கும் போது புறப்பட்டு போகும்போது பேட்டி கேட்பாங்க ஊடகவியலாளர்கள். என்ன சொல்லுவாங்க? ஆமா நான் சந்திக்க போறேன், வேறு காரணத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரகசிய சந்திப்பு போலவே பல கார் மாறி போறது, அதுக்கப்புறம் வேற கார்ல திருப்பி வர்றது, இப்படி எல்லாம் எந்த தலைவரும் செஞ்சதில்லை. அவங்க கார்ல கம்பீரமா போவாங்க, கம்பீரமா வருவாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவருக்குன்னு அரசாங்கம் கொடுத்திருக்கிற கார் இருக்கு, அவருக்குன்னு பாதுகாப்பு இருக்கு, அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போ அவர்
எல்லா சக நிர்வாகிகளையும் முதல்ல பார்க்க வச்சுட்டு அனுப்பிட்டு தனியாக சந்திச்சுட்டு அது கூட பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு கூட்டணி தலைவரோட தனியாக சந்திக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. சக நிர்வாகிகளெல்லாம் அனுப்பிட்டு அவர் பார்க்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை வந்து வேற ஒரு காரில் வந்து முகத்தை மூடிட்டு வந்து இந்த மாதிரியாக போகிறதையும் சொல்கிறதில்ல, வரும்போதும் போகிற தன்மையிலையும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, வரும்போதும் ஒரு தெளிவில்லை. இந்த மாதிரியான சந்திப்புகள் அந்த கட்சியினுடைய மாண்பை குலைக்குமா குலைக்காதா? அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சி இப்போ எம்ஜிஆர் இப்படி செஞ்சிருப்பாரா? ஜெயலலிதா அம்மா இப்படி ஒரு சந்திப்பு அவங்க வாழ்க்கையில் இப்படி நடத்திருப்பாங்களா? அப்போ அந்த கட்சியினுடைய மாண்பு தானே குலையுது. எடப்பாடியுடைய லீடர்ஷிப்புங்கிறது வெறுமனே ஒரு எடப்பாடி அப்படிங்கிறது இல்லைல்ல, ஒரு தனி மனிதர் இல்லைல்ல, அவர் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய, ஒரு மாபெரும் தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட ஒரு கட்சியினுடைய, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்ல, அந்த லீடர்ஷிப் ஒன்று இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப்பை, அந்த லீடரை எப்படி பிஜேபி மலிவா ஹேண்டில் பண்ணிது பாருங்க. அதுதான் இதில் கவனிக்க வேண்டியது. இது எடப்பாடி விரும்பி செய்யறது கிடையாது. எடப்பாடி இப்படி பல கார் மாறி போக வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிருக்குமே அவர் வருந்துவார் உண்மையிலே. ஆனால் வேற வழி கிடையாது அவருக்கு. இப்படித்தான் நீங்க வரணும்னு பிஜேபி சொன்னா அவர் கேட்டாக வேண்டிய இடத்துல இருக்காரு. அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றேன். இது எடப்பாடி விரும்பி செய்யறாரு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எடப்பாடி விரும்பி செய்யறாரு தான் அவர் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார். அப்ப பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வரணுங்கிறது அவர் விருப்பமா இருக்கு. பிஜேபியோட இருக்கணுங்கிறது தமிழ்நாட்டில் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா பிஜேபிக்கு என்னன்னா திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கக்கூடிய இந்த இருதுருவ அரசியலை சிதைக்கணும்னா திமுக போய் இந்த மாதிரி செய்ய முடியாது. அது ஒரு கட்சி, ஒரு தலைமையின் கீழே, ஒரு லீடரின் கீழே ஒருங்கிணைந்து இருக்குது. கலைஞருக்கு பிறகு அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அது இன்னும் பெருமடிவம் எடுத்து நிற்குது. அதனால அங்கே போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அங்கே இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு சந்திச்சது மாதிரி அங்கே ஒரு செகண்ட் ரேங்க் லீடரை அந்த தலைமைக்கு தெரியாமல் டெல்லிக்கு வர வச்சு சந்திச்சு இப்படிலாம் செய்ய முடியாது. உடனே அங்கே அடுத்த நிமிஷம் கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படி யாராவது சந்திச்சாங்கன்னா. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய சூழல் அங்கே பாருங்க. அப்போ அங்கே போய் அதை செய்ய முடியாதுங்கும் போது பிஜேபி வந்து எப்படி தமிழ்நாட்டில் வளரும்? அதிமுகவை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டால் பிஜேபி அந்த இடத்தை பிடிக்கலாங்கிறது முயற்சி பண்ணுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை நம்ம பார்த்தோம். அதிமுகவை வந்து 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்துல 10 தொகுதியில் பிஜேபி வந்து நின்னதை பார்த்தோம். அப்போ இப்படி பிஜேபி வரணும்னு நினைக்குது. 26 இலக்கு இல்லைன்னு பிஜேபி சொல்லுதுல. அப்போ எது இலக்கு? அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவது இலக்கு இல்லை, அதிமுகவை வலுப்படுத்துவது இலக்கு இல்லை. 26 இலக்கு இல்லை. 26ல் அதிமுகவை வந்து அதிகாரத்தில் அமைப்பது தான் எங்கள் இலக்குன்னு ஒரு கூட்டணி கட்சி சொன்னாதானே அதிமுக வந்து அந்த இடத்த பிடிக்கும். நீங்க இலக்கு இல்லைன்னு சொல்லி உங்களுடைய உள்ள கிடைக்க வெளிப்படுத்திட்டீங்க. அப்போ மக்கள்கிட்ட என்ன செய்தி போய் சேரும்? இவங்களே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, இவங்க வந்து ஓட்டு போட்டாலும் இவங்களுக்கு வேஸ்ட்டு, அதனால நம்ம வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம்னு அப்படிதானே முடிவெடுப்பாங்க. அப்போ திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்லை, அதிமுக வலுப்பெற்று விடக்கூடாது என்று பிஜேபி ஏன் நினைக்குதுன்னா அதிமுகவை சிதைத்தால் தான் அந்த இடத்துல வளர முடியும்னு நினைக்குது. அதிமுக இருக்கிற வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுகனே போகும். அப்போ ஒரு கட்சி வீழணும், ஒரு கட்சி சிதையணும், ஒரு கட்சி அழியணும். இது ஒப்புதல் வாக்கு மூலம் பேராசிரியர் சீனிவாசன் பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஒரு பெரிய கட்சியோட சேருவோம், அப்புறம் நாங்க பெரிய கட்சி ஆயிடுவோம், எங்க கூட சேர்ந்த கட்சி எங்களோட வந்து சின்ன கட்சியா போய் எங்களோட பேச வேண்டிய இடத்துக்கு, நாங்க சொல்றதை கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்கன்னு அவர் வாக்கு மூலம். நான் சொல்றது பொய் இல்ல, பார்க்கவே இல்லாத அவர் வாக்கு மூலமா சொன்னாலும் கவனிப்பு இல்லாம போன முழுவதும் இதை நம்ம பார்த்திருக்கோம். எடப்பாடி அங்க போய் பார்த்தாரு, அழைக்கப்பட்டார், அது இருக்கட்டும். சரி, எடப்பாடியோ இல்லை எந்த அதிமுக இங்க இருக்கிற பிஜேபி தலைவர் யாரோட பேசுவாங்க? அந்த மாதிரியான தலைமை இன்னும் இங்க உருவாக கிடையாது. அதை யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ இதுதான் எடுப்பார் கைப்பு இல்லைன்னா அது சவளப்பிள்ளையா இருக்கு. ஓகே, திரு ரமேஷ், உங்க கோணம் என்ன? அதாவது செய்தியை வந்து திசை திருப்பி இன்றைக்கு ஊடகங்கள் இது விவாதம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது கொங்கு மண்டலத்தில் ஒரு தென்னிந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு துணை ஜனாதிபதி ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை அவர்களை சந்திப்பது தான் அவருடைய முதல் திட்டம். கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் அவர்கள், அதேபோல் ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் இந்த தேசத்தினுடைய துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை போய் சந்திப்பது அவருடைய முதல் அஜெண்டா. அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு வருகின்ற பொழுது அவர் அமித்ஷா அவருடைய அனுமதி கிடைத்த பிறகு சந்தித்திருப்பார். இதில் உடனே அவர் வந்து கைக்குட்டை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டார், மறைத்து கொண்டார், இன்னொரு காரில் போனார். ஏங்க வேர்த்தா எடுத்து கரிச்சிப்படுத்தி துடைப்பாங்க. நீங்கள் அந்த நிமிஷத்தில் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் இந்த ஊடகங்கள்லாம் கடந்த காலகட்டங்களில் பல தலைவர்களை எப்படியெல்லாம் உங்களுக்கு கேலி சித்திரமாக மாற்றிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஒரு இயல்பாக நடக்கக்கூடியதை நீங்கள் இயல்புக்கு அப்பாற்பட்டு அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இன்றைக்கி கொண்டு செல்வது தான் நமக்கும் புரியல. கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கு அவர் சந்தித்து வந்ததுக்கான காரணத்தை இன்றைக்கு காலையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.
இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மீது உள்ள நீங்கள் இடி அமலாக்கத்துறையினுடைய ரைடுகள் நீங்கள் விரைவாக நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளை, இன்றைக்கு துணை முதல்வர் மீது ஒரு காரினுடைய டாக்ஸ் வழக்கு இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அதையும் மீறி நீங்கள் பாரத ரத்னா விருதை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவர், இது இயல்பு தான். நீங்கள் இதை போய் எப்படி முன்கூட்டியே சொல்லிட்டு போகணும் என்பதற்கா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. பல ரகசியங்கள் இருக்கும், பல உடன்பாடு இருக்கும். நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் கடந்த ஜனவரி மாதம் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வந்து இடி ரைடு நடந்தது. திடீர்னு அவர் டெல்லிக்கு போயிட்டார். இன்றைக்கி இதே போன்ற வியூகம், இதே போன்ற அன்றைக்கு கேள்விகள், அன்றைக்கு பல முனைகளும் கேள்வி கேட்கப்பட்டது. அவர் ஏன் டெல்லிக்கு சென்றாருன்னு அதற்கு பதில் வந்ததா? அதாவது அவரவர்களுக்கு தெரியும் எங்கெங்கே யார் யாரை சந்திக்க வேண்டுமோ அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுடைய ரகசியம். அவர்களுக்கு எதை வெளியில் சொல்ல முடியாதோ அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அவர்கள் பல வியூகங்கள் வைத்திருப்பாங்க. ஆகவே இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்துவது அதில் அர்த்தமற்றதாக எனக்கு புரியவில்லை, அர்த்தமுள்ளதாக புரியவில்லை. நீங்கள் என்னென்றால் கடந்த முறை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். இபிஎஸ் அவர்கள் வைத்துக்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். நேற்று கூட தமிழகத்தின் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையிலும் தலையிட மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையிலும் தலையிட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். சரி சார், ஏடிஎம்கே பிரச்சனையும் தீர்க்காம பிஎம்கே பிரச்சனையும் தீர்க்காம ஒரு வலிமையான என்டிஏவை உங்களால கட்ட முடியுமா? திரு எம் சி ராஜன் சொன்னது வந்து இருமுனை போட்டின்ற களம் ஏற்கனவே ஏடிஎம்கேவை கைவிட்டு போயிடுச்சு, அது 3 முனை 4 முனை 5 முனை பல முனைன்னு போயிட்டு இருக்கு, அந்த எதிர்க்கட்சி ஸ்பேஸை இழந்துட்டாங்கன்றாரு. இல்ல கண்டிப்பா அமையும், இல்ல கண்டிப்பா அமையும். இன்னும் 6 மாத காலம் இருக்கு. நீங்க 96 ஒரு தேர்தல் பாருங்களேன். 96 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல். நீங்க வந்து திமுக பலமாக ஆட்சி அமைந்ததற்கு காரணம். ஆனா 96க்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஒன்றாக சேரக்கூடாது என்று தொண்டர்களாக எழுச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருன்ற ஒரு சூழலே வந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்குள் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து ஒரு வாரத்திற்குள்ள தான் திமுக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரிதான தேர்தல் சார். ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு தேர்தல். அது கூட ஒரு பெரும் அலை மக்கள் மன்றத்தில் கட்சி தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறா போய் நரசிம்மராவ் வந்து காங்கிரஸ் கூட்டணியை வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைத்தார். அதற்கு எதிராக ரிவோல்ட் நடந்தது, கடைசி நேரத்தில் நடந்தது. இப்ப அது மாதிரியான சூழல் இருக்கா? மக்கள்கிட்ட வந்து கூட்டணிக்கு எதிராக இந்த கட்சியோட சேரக்கூடாதுன்னு அதிமுக தொண்டர்கள் சொன்னாங்க. யாரோட? பிஜேபியோட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல சார், அதற்கு மதிப்பு தந்து நான் கூட்டணியை விட்டு வெளில வந்தோம்னு எடப்பாடி பழனிசாமி ஓராண்டுக்கு முன்பு சொன்னார். அந்த சிச்சுவேஷன் இதை கம்பேர் பண்ண முடியுமா? எந்த கட்சியும் கூட்டணி சேர்வது இல்ல, தேர்தலுக்கு முன்பாக 6 மாதத்திற்குள் ஒரு இயக்கங்கள் கூட்டணி சேர்வது என்பது ஒரு இயல்புக்கு மாற்று. நீங்க 2011 பாத்தீங்கன்னா நீங்க திமுக தேமுதிக காத்திருந்தது. நீங்க பழம் வந்து நழுவி பாலில் எப்பொழுது விடும் என்று ஒரு வார காலம் கூட அந்த தேர்தல் காலகட்டத்தில் காத்திருந்தாங்களே. நீங்க அதை எங்க சொல்ல முடியும்? நீங்க அன்றைக்கு 2011 உங்களுடைய கூட்டணி வியூகம் 6 மாதத்துக்கு விஜயகாந்த் சார், அது கரெக்ட், நீங்க சொல்றது சரியான பாயிண்ட். அன்னைக்கு வந்து தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எந்த டெசிஷனையும் எடுக்காம யாரோட கூட்டணின்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி முடிவை எடுக்க நிலையில 2 தரப்பு முயற்சி பண்ணாங்க. அவர் ஏடிஎம்கேவோட போனார். ஆனா இப்ப அந்த மாதிரி சார் நான் அவருடைய நிலைப்பாட்டை நான் என் முடிவை சொல்லாம இருக்குன்னு பார்த்தா பிரேமலதா தான் ஜனவரின்னு சொல்றாங்க. இவர் பாமகவுடைய 2 அவங்களும் ஜனவரிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. சார் நான் சொல்றது பல கட்சிகளும் நிலைப்பாட்டுக்கு சொல்லல. நீங்க விசிகா கூட ஒரு காலகட்டத்தில் திமுகவோட பேசிக்கொண்டு இருக்கிறது போது அதிமுகவோட பயணம் செய்து போயஸ் கார்டனுக்கு அண்ணன் திருமாவளவன் சென்ற வரலாறு உண்டு. நான் அந்த கணக்குக்குள்ள போக வரல. தேர்தல் காலகட்டம் என்பது குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்குள்ளாக தான் ஒரு இறுதி முடிவு எட்டப்படும். நீங்க அதுக்குள்ளேயே இந்த கட்சி இங்க போகுதா, என்டிஏ கூட்டணி பிரிந்து விட்டதா, அங்க தினகரன் எங்கே இருக்கிறார், ஓபிஎஸ் எங்கே இருக்கிறார், இபிஎஸ் என்ன செய்கிறார், நீங்க இதெல்லாமே பலவீனப்படுத்துவதற்கு இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் செய்கின்ற ஒரு முனைப்பு. இது ஒரு நாடகம், அவ்வளவுதான். அதிமுக பலவீனப்படுத்துவதற்கு அதிமுகவினுடைய எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய முயற்சி தான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. இன்னொன்னு, டெல்லி சந்திப்பு இயற்கையான ஒண்ணுதானே, இதை வந்து ஏன் ஒரு சிறுமைப்படுத்தி விவாதம் பண்ற இடத்துக்கு தள்ளுறாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறார் திரு ரமேஷ்.
சிறுமைப்படுத்தலைங்க. உண்மையிலேயே கூட்டணி வைப்பது அவரவர்கள் உரிமை. ஆனா அதிமுகவோட லெகசிங்கிறது 2 தான். ஒண்ணு எம்ஜிஆர் லெகசி. அந்த லெகசிலே அவர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறார். ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சி செய்தார். ஆனாலும் அங்கிருந்து தான் இங்க வந்து பேசுவாங்க. எம்ஜிஆர் லெகசி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா லெகசி. அவங்களும் பல கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனாலும் தேசிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் பேசுவாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுல நம்ம தேசிய கட்சிகளை 1977 காலகட்டத்தோடு மூட்டை கட்டி அனுப்பியாச்சு. மாநில கட்சிகளுக்கான யுகத்தை பிறப்பித்தது வந்து தமிழ்நாடு. இப்ப மீண்டும் நீங்க தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்க போறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் அரசியல் பின்னோக்கி போயிருங்கிறது தான் எங்கள மாதிரியானவர்களின் கவலை. ஏன்னா நாங்க அப்ப கல்லூரி மாணவர்கள் தேசிய கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணோம். இன்னும் சொல்ல போனால் 25 எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் இந்திரா காந்தி அம்மா 1969 எதற்கு வந்து தேசிய கட்சியை வாழ வைக்க வேண்டும்? இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா மீண்டும் தேர்தல் வரட்டும் அப்படிதான் நாங்க நினைத்தோம். பல்வேறு அரசியல் காரணங்கள். ஆனால் அப்போது வந்து இந்திரா காந்தி அம்மா தான் இங்க வந்து பேசினாங்க. 80 காலகட்டம் நன்றாகவே எனக்கு நினைவு இருக்கு. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சரிபாதி இடங்களை பிரித்து போட்டியிட்ட போது அது தோல்வியில் முடிந்தது மட்டுமல்ல துயரத்தில் முடிந்தது. கலைஞர் அவர்களே துயரப்பட்டார். இப்படி வந்து இந்த நிலைமை பொருந்தா கூட்டணி எப்படி வந்தது? எளிதவளை கூட்டணி உதாரணமே அப்பதான் பிறந்தது. அதற்கு முற்காலத்திலே வந்துங்க கலைஞர் அவர்கள் முரசொலியில தெளிவாவே சொல்லியிருப்பாரு. வேங்கை வந்து வேதாந்தம் பேச முடியாது. கரடியார் கனிவு பற்றி பேச முடியாது. இதுதான் அவர் எழுதின கட்டுரையோட சாராம்சங்க. வேங்கை வேதாந்தம் பேச முடியாது. கரடியார் கனிவு பற்றி பேச முடியாது. வேங்கையும் கரடியும் சேர்ந்த உருவம் தான் டெல்லி அரசியல். நன்றி. இதே உங்க நிறைவு பார்வையை வச்சுக்கிறேன். திரு எம்.சி. ராஜன் உங்க நிறைவு பார்வை. அது பிஜேபி இந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த அளவுக்கு இறங்கி மைக்ரோ மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அது இந்த தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கிறப்ப அது தேவையில்லை. ஆனால் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து என்டிஏவிலே இருக்கிறார். அவருக்கே இவ்வளோ குடைச்சல் கொடுக்குற பிஜேபி எடப்பாடியை சும்மா விடுமா? அவரும் என்டிஏவில் தானே இருக்காரு. அதான் இப்போ தானே வந்திருக்காரு. தொடர்ந்து என்டிஏவோட பயணப்பட்ட நிதிஷ்குமார் இப்பயும் ஆதரவு, நிதிஷ்குமார் ஆதரவு இல்லைன்னாக்க சிக்கல் தான். கடைசி நேரத்தில் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஒரு 96ல் மாதிரி விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்து இதான 2006 மாதிரி நிறைய மாற்றம் கடைசி நேரத்தில் நடக்கும் நம்புறாரு. அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் வருவாங்க அப்படிங்கிறது வேற, ஏதோ ஒரு கம்பல்ஷனில் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது, ஆப்ஷன் இல்லாமல் போகும் இதெல்லாம். ஓகே. ஆனால் இப்போ வந்து இந்த கூட்டணி ஜெல் ஆகல, இட் இஸ் கயட்டிக். நன்றி நன்றி நன்றி. திரு புரட்சி கவிதாசன் நிறைவுப்பார். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுமா அப்படின்னு மாணவர்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த 11th ஹவரில் அது மாதிரி எப்படியாவது திமுக தன்னை எதிர்க்கக்கூடிய, தன்னை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய மாற்று மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லி வருகிறாரு. அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறாங்க, அதை எப்படியெல்லாம் உடைச்சி ஆடுகளத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனுடைய விளைவாக தான் யாருன்னு கேட்குறாரு. நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேர வேண்டிய நேரத்தில் சேருவாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்பதை உண்மையாகவே திமுகவுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு, மாற்றத்திற்கு ஆக ஓரணியில் தமிழ்நாடு, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அரசியல் கணபரிமாற்றத்தை கணக்கச்சிதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 செய்தி முடிக்கும். அதனால நன்றி நன்றி நன்றி. திரு ஆலூர் ஷானவாஸ் கூட கூட்டணி அமையலாம். இல்லை, கடைசி நேரத்தில் மாற்றம் வரும்னா என்ன மாற்றம் வரும்? திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு போய் பிஜேபி அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருமா? கம்யூனிஸ்டுகள் போய் சேர்ந்துருவாங்களா? விசிகே போய் சேர்ந்துருவோமா? எந்த கட்சி போய் சேரும்? திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக், மனித மக்கள் கட்சி போய் சேர்ந்துருவாங்களா? எந்த கட்சி சேரும் திமுக கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணியில்? ஒரு கட்சியும் சேராது. எல்லா கட்சியும் இங்கே கட்டுக்கோப்பாக 2017 இருந்து 3 தேர்தல்களை காட்டி காங்கிரஸை தவிர கட்சியே இல்லையா தமிழ்நாட்டில்? சார், தமிழ்நாட்டில் வேற கட்சியே இல்லையா? அதுதாங்க, அது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிமுக கூட்டணியில் இல்லாம இருக்கு. அது அதிமுக கூட்டணியின் பிஜேபி கூட்டணியினுடைய பரிதாப நிலைமை. அது உங்க பலவீனத்தை காட்டுது. தேமுதிக எந்த கூட்டணியில் உள்ள கட்சி? பாமக எந்த கூட்டணியில் உள்ள கட்சி? கிருஷ்ணசாமி எந்த கூட்டணியில் உள்ள கட்சி? இன்னைக்கு கிருஷ்ணசாமி உறுதிப்படுத்திட்டாரா? தேமுதிக உறுதிப்படுத்திட்டாங்களா? அமித்ஷா வந்து எடப்பாடியோட பிரஸ் மீட் நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டார்ல. 4 மாசம் ஆகுதுல்ல.
இதுவரைக்கும் தேமுதிக சரி அதிமுக பிஜேபியை சேர்ந்துட்டாங்க, நாங்களும் எங்க நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம், நாங்களும் அந்த கூட்டணியில் தொடர்றோம்னு அறிவிச்சிட்டாங்களா? பாமக அறிவிச்சிட்டாங்களா? எந்த கட்சி அறிவிச்சிருக்கு? உங்க கூட்டணியில் உள்ள கட்சி தான் அறிவிக்காம உங்களுக்கு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களால அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியல, எடப்பாடியால் அந்த கட்சியை ஒருங்கிணைக்க முடியல. அப்போ எடப்பாடியால் கட்சியை ஒருங்கிணைப்பதில் சிக்கல் இருக்கிறது, கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் பிஜேபிக்கு சிக்கல் இருக்கிறது. பிஜேபி நினைக்கிறது நடக்கல, சாணக்கியர்னு சொல்றாங்க அமித்ஷா, ஆனா தமிழ்நாட்டை தண்ணி குடிக்கிறாரு. அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ திமுக கூட்டணியில எந்த குழப்பமும் இல்ல, திமுக கட்சிக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல, கட்டுக்குலையாம கட்சியும் இருக்கு, கூட்டணியும் இருக்கு. கட்டுக்குலையாமல் கட்டுக்குலைந்து கிடக்கிறது அதிமுக, கட்டுக்குலைந்து கிடக்கிறது அதிமுக கூட்டணி. நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.